வெல்கம் பேக் டு வெண்பா விஎஸ் யூடியூப் சேனலுங்க. இப்போ நாம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மும்பை தான். அண்ட் லோனாவால்ல இருந்து நீங்க மும்பை போற ஹைவேஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்க நிறைய டனல் கிராஸ் பண்ணி போவீங்க. மும்பைல நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நிறைய இன்ட்ரெஸ்டான பிளேஸ பார்க்கலாம் வாங்க. இப்போ நாங்க போயிட்டு இருக்க இந்த பிரிட்ஜ் நேம் வந்து அட்டல் பிஹாரி வாஜ்பாய் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. அண்ட் மும்பை டிரான்ஸ்போர்ட் ஹார்பர் லிங்க்னு கூட சொல்லுவாங்க. இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எஸ்ங்க, கண்டிப்பா இந்த பிரிட்ஜ் ரொம்ப ஸ்பெஷல் தான். பிகாஸ் இது இந்தியாவோட லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜ். அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் லெவல்ல 12th லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜ்னு கூட சொல்றாங்க. எவ்வளோ லாங்னு நான் சொன்னேன்னா நீங்க அசந்தே போயிட்டீங்க. 21.8 கிலோமீட்டர்ஸ் லாங்க. அதுல 16.4 கிலோமீட்டர்ஸ் நீங்க சீக்கு நடுவில் தான் டிராவல் பண்ணுவீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவலில் இருந்துச்சுங்க. எங்க இருந்து எங்க கனெக்ட் பண்றான்னு கேட்டீங்கன்னா, மும்பை டு நேவி மும்பைங்க, சவுத் மும்பைன்னு சொல்லுவாங்க. அங்கதான் கனெக்ட் பண்றாங்க. இந்த பிரிட்ஜ் இல்லைன்னா பை ரோடு அவங்க 2 hours ஆகுங்க ரீச் ஆகுறதுக்கு அதர் சைட். இதுவே நீங்க போட் மூலமா போகணும்னு நினைச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour ஆகும். பட் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ள அவங்களால ரீச் பண்ண முடியுங்க. மும்பை போனீங்கன்னா மஸ்ட் விசிட் பிளேஸ்ல இந்த பிரிட்ஜில் போறதும் உங்க விஸ் லிஸ்ட்ல பண்ணிக்கோங்க. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? We are going to Taj. Taj. இது போகிறோம் கார்த்தியோட ட்ரீட். இப்போ நாம இருக்கிறது தாஜ் ஹோட்டலுங்க. நியூஸ்லேயே பார்த்துட்டு இருந்த இந்த தாஜ் ஹோட்டலை ஒரு டைம் நேரில் விசிட் பண்ணி பார்த்துலான்னு போனோம். ஆக்சுவலி நாங்கள் ஒரு டீ சாப்பிட்டு வந்தோம்னா தாங்க போனோம். பட் நாங்கள் போன டைமில் டின்னர் மட்டும்தான் அவைலபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். தாஜ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எஸ், நல்லா இருந்துச்சு, பிரம்மாண்டமாக இருந்துச்சு, ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, செக்யூரிட்டி டைட்டாக இருந்துச்சுங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த பிளேஸ்ல இருந்து மரைன் டிரைவ்னு சொல்லுவாங்க. நாங்க போகும்போதே கிட்டத்தட்ட நைட்டு 11 மணி ஆயிடுச்சுங்க. ஆனாலும் அவ்வளோ கூட்டம். டே டைம்ல இந்த பிளேஸ் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். சிட்சாட் பண்றதுக்கும் ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்றதுக்கும் ஒரு நல்ல ஸ்பாட்டுங்க. ஆக்சுவலா இப்போ நம்ம எங்க இருக்கோம்? ஃபெரி. எங்க இருக்கோம்? ஃபெரி. எங்க ஃபெரி அங்கே நிற்கிது தெரியுதா? இதுதான் எங்க ஃபெரி. நாங்கள் போகிற ஃபெரி MTM ஃபெரி. ஓகே பாப்பா, வெண்பா எங்க போகிறோம்? ஃபெரி. இங்கே Q1 நிற்கிது பாருங்க. இதில் Q1 நிற்கிதில்ல. ஸோ இங்கே தான் கார்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இவங்க இப்படி ஏறி இங்கே டிக்கெட், அங்கே டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்து இங்கே பேக்கேஜ் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணிவிட்டு இப்படி இங்கே க்யூவில் நிற்கணும். இல்லைங்களா? 8 o'clock 7:30 உள்ளே இருக்கணும். எங்களோட ஃபஸ்ட்டு ஃபெரி எக்ஸ்பீரியன்ஸ் இதாங்க. அண்ட் இந்த சீரியஸோட ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எல்லா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் இந்த ட்ரிப்பில் நாங்கள் பண்ணியிருந்தோன்னு. அதை நான் இதை தாங்க மீன் பண்ணேன். பிகாஸ் நாங்கள் மும்பை ரீச் ஆனது ஃப்ளைட்லங்க, பூனே போனது ட்ரெயினில், மகாபலிஸ்வர் போனது காரில், அண்ட் மும்பையில் போகிறது ஃபெரியிலங்க. அண்ட் இது இல்லாமல் பல இடத்துல நாங்கள் நடராஜ சர்வீஸும் பண்ணியிருந்தோம். இந்த ஃபெரி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவே போயிருந்தோங்க. அண்ட் நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா M2M ஃபெரி. இது மாதிரி நிறைய ஃபெரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு மும்பையில் இருக்குது. பட் இதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய ஃபெரிங்க. அண்ட் இது மட்டும்தான் உங்களால் வெஹிக்கிளோட டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன்ஸ் இந்த ஒரு ஃபெரியில் மட்டும்தாங்க இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்க முடியும். பட் இன்கேஸ் நீங்கள் பஸ்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிட்டு தாங்க புக் பண்ண முடியும். இந்த ஃபெரியில் மொத்தம் 3 கிளாஸ் இருக்குங்க. டிக்கெட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 390 ஸ்டார்ட் ஆகும் அண்ட் அப் டு 2000 வரைக்கும் இருக்குங்க. வீக்கெண்டில் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அண்ட் நாங்கள் போனது வந்து வீக் டேஸில் தாங்க. அதேமாரி வெஹிக்கிள் டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா பைக்குக்கு 210 சார்ஜ் பண்ணுறாங்க. கார் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த மாடலுங்க. பட் எப்படியும் பார்த்தீங்கன்னா 1000+ டிக்கெட் இருக்கும். நாங்கள் இந்த ஃபெரி ஏறி எங்கே போனோன்னு கேட்டிங்கன்னா, மும்பையில் போட் பண்ணி மாந்த்வான்ற பிளேஸ்க்கு தாங்க போயிருந்தோம். நாங்கள் எங்கேயும் அங்கே இறங்கி சுற்றிலாம் பார்க்கல. திரும்ப அதே ஃபெரியில் மாந்த்வாலேருந்து திரும்ப மும்பைக்கு வந்துட்டோங்க. அண்ட் நீங்கள் எதுக்காக இந்த ஃபெரியில் இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் அலிபாக்ன்ற பீச் ஒன்று இருக்குங்க. ஸோ அங்கே நீங்கள் போகணும்னா மும்பையிலேருந்து நீங்கள் மாந்த்வால் இறங்கி மாந்த்வாலேருந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட் மூலமாக நீங்கள் வந்து அலிபாக் பீச் வந்து ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அங்கேருந்து மாந்த்வாலேருந்து ஒரு 30 மினிட்ஸில் நீங்கள் வந்து பீச் ரீச் ஆகலாங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? மாந்த்வாலேருந்து மும்பை சேம் ஃபெரி. ஓகேங்களா? இவங்களாம் அப்படி அதே ஃபெரியில் உட்காந்துட்டாங்க. நானும் கார்த்தி மட்டும் வெளியில் போயிட்டு திரும்ப அங்கே போய் போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு திரும்ப உள்ளார வந்து உட்காந்து இடம் பிடிச்சிட்டோம். பட் வரும்போது இருந்த க்ரௌட் வந்து இப்போ மாந்த்வாலேருந்து மும்பை போகிறதுக்கு இல்லை.
ஸோ ஏன்னா எனக்கு வந்து வீக் டே மண்டே ஆக்சுவலாக அங்கே மும்பையிலேருந்து மாந்துவா போகிறதுக்கு நல்ல க்ரௌடாக இருந்துச்சு. பட் மாந்துவாலேருந்து மும்பை போகிறதுக்கு அந்தளவுக்கு க்ரௌடு இல்லை. பட் ஸ்டில் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணல, என்ஜாய் பண்ணிக்கிட்டு. ஃபைனலி ட்ரிப் கம்ப்ளீட்டட் ஆஃப்டர் 5 days. We are very sad and sad. We are very sad, but ஷீப் வந்து சேடாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே அவங்க திருச்சி போகிறாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க சேடாக இருக்க மாட்டாங்க. நான் அது ஹாப்பி, பட் சீரியஸ்லி ரியலி நான் வந்துட்டு நான் சொல்கிறேன், இது முடிகிறது வந்து கொஞ்சம் வருத்தமாக ஜாலியாக இருந்துச்சு. இந்த ட்ரிப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுக்கு முக்கிய காரணமே கார்த்திக் தான். ஸோ தேங்க்ஸ் டு கார்த்திக். கம்ப்ளீட் ஐட்னரி, கம்ப்ளீட் பிளான், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹோட்டல்ஸ் ரிசர்ச் பண்ணி இடம் ரிசர்ச் பண்ணி இங்கே நிறைய இடத்த வாக் பண்ணி ஒவ்வொரு ஹோட்டலாக என்கொயரி பண்ணி எத்தனை பண்ணி நிறைய லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கு. அப்படி எஃபர்ட்ஸ் பண்ணி இந்த குட்டி வந்து ஷீ கோஆப்ரேட் வெரி வெல் ஃபார் லாஸ்ட் 5 days. ஷீ என்ஜாய்ட் அ லாட். அப்போ என்ஜாய் பண்ணீங்களா? உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஏர் டிரான்ஸ்போர்ட்டா, வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டா, ரோடா? ஏர் டிரான்ஸ்போர்ட்டா, விச் மீன்ஸ் எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எதில் வந்தது பிடிச்சிருந்துச்சு? ஏர்ல, ஏரோப்ளேன். கால் மேலே வைக்கக்கூடாது. இதோட இந்த மும்பை ட்ரிப் பிடிச்சதுங்க. ஸோ நீங்கள் வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்.